ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம இந்த எக்ஸர்சைஸ் தான் பார்க்க போறோம். அதாவது கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் ஆன் ஆட், ஈவன், பிரைம் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த எக்ஸர்சைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம இந்த ஒரு 6 கொஸ்டின் முடிச்சோம் இந்த எக்ஸர்சைஸ்லேருந்து. ஐடென்டிஃபை காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸர்சைஸ்லேருந்து நம்ம ஒரு 6 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ நான் இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆர் ஆல் காம்போசிட் நம்பர்ஸ் ஈவன் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ எல்லா காம்போசிட் நம்பர் ஈவனா அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ ஷுட் லுக் ஃபார் வயலேஷன்ஸ் ஆர் சர்ச் ஃபார் வயலேஷன். வயலேஷன்னா நத்திங் பட் கவுண்டர் ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வயலேஷன்னா கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு வயலேஷனோ இல்லை கவுண்டர் ஆர்குமெண்ட்டோ நீங்கள் கண்டுபிடிச்சா கூட இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ நம்ம கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம சர்ச் பண்ணி ஒன்று கண்டுபிடிச்சா கூட நம்ம இதை ஃபால்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ அதான் நம்ம பண்ண போகிறோம். சப்போஸ் நம்மளால கவுண்டர் ஆர்குமெண்ட்டை கண்டுபிடிக்க முடியலன்னா தென் இட்ஸ் ட்ரூ. ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ இப்போ காம்போசிட் நம்பர்ஸ் என்னெல்லாம் வரும்? எனிதிங் மோர் தென் எனி நம்பர் விச் ஹேஸ் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ், எனி நேச்சுரல் நம்பர் விச் ஹேஸ் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் வந்து காம்போசிட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ 5ஓட மல்டிபிள்ஸே எடுத்துக்கோங்களேன். 5ஓட மல்டிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 5, 10, 15, 20, 25, 30 அப்படி போயிட்டே இருக்கு. இப்படி போயினே இருக்கு. பட் இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு காம்போசிட் நம்பர், இதுவும் ஒரு காம்போசிட் நம்பர், 35 ஒரு காம்போசிட் நம்பர் தான், 45 ஒரு காம்போசிட் நம்பர், 55 ஒரு காம்போசிட் நம்பர், 65 ஒரு காம்போசிட் நம்பர். பட் இந்த இப்போ நான் புள்ளி வச்சிருக்க எல்லா நம்பருமே பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர். ஸோ நான் புள்ளி வச்சிருக்கிறது எல்லாமே ஆட் காம்போசிட் நம்பர்னு சொல்லுவாங்க. ஆட் காம்போசிட் நம்பர்ஸ். ஸோ இதை நான் சும்மா ஒரு டேபிள்லேயே போட்டேன். நான் 5ஓட மல்டிபிள்ஸ்லேயே கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன். ஸோ கிளியராக அந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு அர்த்தம். ஸோ 50 இதுக்கு எல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிளே நிறைய இருக்கு. ஸோ ஆல் காம்போசிட் நம்பர்ஸ் ஈவனான்னு கேட்டால் டெஃபினட்டாக நோ தான் ஆன்சர். நோ இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னா 15, 25, 35 இது எல்லாமே ஆடு பட் ஆல்சோ காம்போசிட். எல்லாத்துக்குமே மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு. 45 இது எல்லாமே அப்படியே போயினே இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் வரும். ஸோ இது 5K இந்த மாதிரி நம்ம வேற வேற இதுக்கு கண்டுபிடிக்கலாம். பட் இதை ஒரே ஒரு நம்பர் கண்டுபிடிச்சா கூட இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ நோ தான் கரெக்டான ஆப்ஷன். இப்போ அடுத்த கொஸ்டின் போனோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆல்வேஸ் ஆட்? இதுலேயே அதே தான். சர்ச் ஃபார் வயலேஷன் கவுண்டர் ஆர்குமெண்ட் நீங்கள் சர்ச் பண்ணணும். இல்லை இதில் ஆக்சுவலாக அப்படி பண்ணணும்னு அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். சும்மா நீங்கள் ஒரு ஆப்ஷனாக நீங்கள் நோண்டினா போதும். ஒரு ஆப்ஷனை நோண்ட தேவையில்ல. ஒவ்வொரு ஆப்ஷனாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஆடான்னு பார்க்கணும். ஸோ ஒரு ஆப்ஷனாக வெரிஃபை பண்ணணும் வெதர் இட் இஸ் ஆடா, ஆட் ப்ளஸ் ஈவன் ஆடா, பிரைம் ப்ளஸ் பிரைம் ஆடு வருமா, ஈவன் ப்ளஸ் ஆடு வந்து ஆடு வருமா, அந்த மாதிரி நீங்கள் வெரிஃபை பண்ணால் போதும். ஸோ இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஆட் ப்ளஸ் ஆட் என்ன வரும்? ஆக்சுவலாக ஆட் ப்ளஸ் ஆட் எப்போதுமே ஈவன் தான் வரும். ஈவன் வரும். எக்ஸாம்பிளே கூட நான் சொல்கிறேன். இப்போ 3 + 5 வந்து 8ன்னு வரும். இல்லை 5 + 7 வந்து 12ன்னு வரும். இல்லை வேறு ஏதாவது நம்பர் வந்து 7 + 9 வந்து 16ன்னு வரும். இது எல்லாமே ஆட் ப்ளஸ் ஆட் தான். ஸோ கிளியராக ஈவன். ஈவன் ப்ளஸ் ஈவன் உங்களுக்கு எப்போதும் ஈவன் தான் வரும். ஈவன் ப்ளஸ் ஈவன் பார்த்தீங்கன்னா ஈவன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆல்வேஸ் ஆட்னா இது ஈவன் வந்தது. ஸோ இது தப்பு. பிரைம் ப்ளஸ் பிரைமில் என்ன பிரச்சனைனா 2ன்னு ஒரு பிரைம் நம்பர் இருக்கு. ஸோ 2 பிரைம் நம்பர் நம்ம 2ன்னு சூஸ் பண்ணோம்னா என்ன வரும்னா ஈவன் நம்பர் வந்துடும். ஸோ 2 இஸ் த ஒன்லி பிரைம் ஈவன் நம்பர். ஈவன் பிரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. 2 இஸ் த ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர். ஈவன் பிரைம் நம்பர். ஸோ ஆனால் ரெண்டுமே 2 நம்ம சூஸ் பண்ணோம்னா ஈவன் நம்பர் வருது. இப்போ 2 + எனி ஆட் நம்பர் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஆட் நம்பர் தான் வருது. ஸோ இப்போ 2 + 3 இது ரெண்டுமே பிரைம் நம்பர்ஸ் தான். ஆனால் இது ஆடுன்னு வந்துடுது. அதே மாதிரி நீங்கள் 2 பிரைம் நம்பர் அப்பார்ட் ஃப்ரம் 2 சூஸ் பண்ணீங்கன்னா, அதாவது 2 கன்சிடரே பண்ணாமல் வேற ஏதாவது 2 டிஃப்ரெண்ட் பிரைம் நம்பர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் 3 + 5 சூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஈவன் நம்பர் வருது. இல்லைனா 7 + 11 சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஈவன் நம்பர் வருது. இல்லைனா 13 + 11 சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 13 + 11 உங்களுக்கு ஈவன் நம்பர் தான் வரும். ஸோ ஏன்னா அப்பார்ட் ஃப்ரம் 2 எல்லாமே ஆட் நம்பர். ஸோ ஆட் ப்ளஸ் ஆட் உங்களுக்கு ஈவன் கொடுக்கும். ஸோ இது டெஃபினட்டாக ஆடு கிடையாது. ரெண்டுமே 2 இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இல்லை ஆக்சுவலாக மற்ற எல்லாமே ஆமாம் 2 எப்படி போட்டாலும் இது ஆடு வரல. ஸோ பேசிக்காக எந்த கேஸில் ஆடு வருதுன்னா ஒரு நம்பர் 2 இருந்துட்டு இன்னொரு நம்பர் ஆடாக இருந்தால் மட்டும்தான். இன்னொரு பிரைம் நம்பர் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் நம்பர் அப்பார்ட் ஃப்ரம் 2 இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆடு வருது. ஸோ இந்த இடத்துல சப்போஸ் 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஆடு வரும். சப்போஸ் 5 இருந்தால் ஆடு வரும். இப்போ 7 இருந்தால் ஆடு வரும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த பேட்டர்னில் இருந்தால் தான் உங்களுக்கு ஆட் நம்பரே வரும். ஸோ இதுவும் தப்பு தான். இப்போ லாஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கான்? லாஸ்ட் ஆப்ஷனில் ஈவன் ப்ளஸ் ஆட். இப்போ ஈவன் ப்ளஸ் ஈவன் தான். ஸோ இது அப்படியே
மார்க் பண்ணீங்கன்னா ஈவன் ப்ளஸ் ஈவன் எப்போதும் ஈவன் தான் வரும். ஆனால் ஈவன் ப்ளஸ் ஆடு பார்த்தீங்கன்னா ஈவன் ப்ளஸ் ஆடு எப்போதுமே ஆடு தான். இது யூனிவர்சல் ட்ரூத் மாதிரி நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோம்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைடை காமிக்கிறேன். இந்த ஸ்லைடில் பாருங்களேன். இப்போ இந்த ஸ்லைடில் ஈவன் ப்ளஸ் சம் ஆஃப் எனி டூ ஆட் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் an ஆட் நம்பர். அந்த மாதிரி சம் ஆஃப் an ஆட் நம்பர் இஸ் ஈவன் நம்பர் இஸ் சம் ஆஃப் an ஆட் அண்ட் ஈவன் நம்பர் இஸ் ஆல்வேஸ் an ஆட் நம்பருக்கு நான் ட்ரூன்னு போட்டிருக்கேன். ஸோ அதில் பார்த்துட்டு தான் நம்ம இதை. ஸோ இப்போ இன்னைக்கு ஸ்லைடுக்கு வந்துடலாம். இன்னைக்கு ஸ்லைடுக்கு வந்துட்டேன், அவ்வளோதான். ஸோ இதில் இது வந்து எப்போ ஈவன் ப்ளஸ் ஆட் இஸ் ஆல்வேஸ் ஆட். ஸோ செகண்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆன்சர் வந்து சி தான். ஸோ சி இஸ் த ரைட் ஆப்ஷன். சி தான் கரெக்டான ஆன்சர். ஈவன் ப்ளஸ் ஆட் ஆல்வேஸ் கிவ்ஸ் ஆட். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆல்வேஸ் ஆட்னா சி தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஈவன் பிரைம் நம்பர்? ஓகே, ஈவன் பிரைம் நம்பர்னாலே ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அது 2 தான். ஸோ மற்ற எல்லா பிரைம் நம்பரையும் ஆடு தான். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து ஸ்மாலஸ்ட் நம்ம கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ ஸ்மாலஸ்ட் கொடுக்காமலே நம்ம சொல்லிடலாம். ஈவன் பிரைம் நம்பர் வெறும் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, அது 2 தான். ஸோ கரெக்ட் ஆன்சர் 2, அவ்வளோதான். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் என்ன கேட்குறேன், வாட் கேன் பி த சம் ஆஃப் 2 பிரைம் நம்பர்ஸ்னு கேட்டிருக்கான். இப்போ இவன் 2 டிஃப்ரெண்ட் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தானா பிரச்சனையே இல்லை. 2 டிஃப்ரெண்ட் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இட் கேன் பி எய்தர் ஆட், எய்தர் ஈவன் ஆர் ஆட்னு சொல்லலாம். ஏன்னா 2 டிஃப்ரெண்ட் பிரைம் நம்பர்ஸ் நீங்கள் 2 இன்செர்ட் பண்ணிடலாம். இப்போ வேறு ஏதாவது ஆட் நம்பர் போட்டுடலாம். ஸோ இல்லை 2 இன்செர்ட் பண்ணிட்டு வேறு ஏதாவது ஆட் நம்பர் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆட் நம்பர் தான் கிடைக்கும். சப்போஸ் 3ன்னு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆடு கிடைக்கும். சப்போஸ் வேற 2 டிஃப்ரெண்ட் பிரைம் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு ரெண்டுமே ஆட் நம்பர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். சப்போஸ் 5 எடுக்கிறீங்க, அப்புறம் 7 எடுக்கிறீங்க, இது 12ன்னு வரும். இல்லை சப்போஸ் 3 எடுக்கிறீங்க, அப்புறம் 5 எடுக்கிறீங்க, இது ரெண்டுமே பிரைம் தான். இது ரெண்டும் பிரைம். அதே மாதிரி இதுவும் 2 பிரைம், இது 2 பிரைம் தான். ஸோ ஆனால் இந்த மாதிரி 2 தவிர வேற எந்த எந்த பிரைம் நம்பர் எடுத்தாலும் உங்களுக்கு இதோட சம் வந்து உங்களுக்கு ஈவன் தான் வரும். சப்போஸ் டிஃபரெண்ட்னு கொடுத்துருந்தானோ, ஆனால் இவன் என்ன கொடுத்துருக்கானா வாட் கேன் பி த சம் ஆஃப் 2 பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு மொட்டையாக கொடுத்துட்டான். ஸோ அதனால நீங்கள் என்னன்னா எனிதிங் ஈவனாகவும் இருக்கலாம், ஆடாகவும் இருக்கலாம். ஏன்னா ரெண்டு நம்பருமே பார்த்தீங்கன்னா 2 + 2 வந்து 4ன்னு வந்துடுது. அதே மாதிரி 3 + 5 8ன்னு வந்துடுது. ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ்லாம் ஈவன் வந்துடுது. அதே மாதிரி ஒரே ஒரு பாசிபிலிட்டி, அதாவது 2 + எனி அதர் பிரைம் நம்பர் அப்பார்ட் ஃப்ரம் 2. நான் அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். 2 + எனி அதர் பிரைம் நம்பர் அப்பார்ட் ஃப்ரம் 2. எனி அதர் பிரைம் நம்பர் அதர் தேன் 2ன்னு கூட சொல்லலாம், இல்லை அப்பார்ட் ஃப்ரம் 2ன்னு சொல்லலாம். எனி அதர் பிரைம் நம்பர் அதர் தேன் 2 உங்களுக்கு வந்து ஆட் நம்பர் தான் கொடுக்கும். ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸுமே இருக்குன்னு சொல்ல வரேன். ஸோ ஈவனாகவும் இருக்கலாம், ஆடாகவும் இருக்கலாம். சம் ஆஃப் 2 பிரைம் நம்பர்ஸ் ஈவனாகவும் இருக்கலாம், ஆடாகவும் இருக்கலாம். ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ இது எப்போதுமே ஆடு தான். ஸோ 2 + எனி அதர் பிரைம் நம்பர் அதர் தேன் 2 வந்து எப்போதும் ஆடு தான். 2 + 3 வச்சாலும் 5ன்னு வருது, 2 + 5 வச்சாலும் 7ன்னு வருது, 2 + 7 வச்சாலும் 9ன்னு வருது. உங்களுக்கு பேட்டர்ன் புரியும்னு நினைக்கிறேன். இதான் அந்த பேட்டர்ன், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 5th கொஸ்டின் போகலாம். 5th கொஸ்டினோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம 6th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்ஃபேக்ட் இல்லை, ஆமாம் 6th 7th முடிச்சிடலாம் அடுத்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 5த்தோட முடிச்சுக்கலாம். ஆர் ஆல் ஈவன் நம்பர்ஸ் காம்போசிட் அப்படின்னு கேட்குறான். ஸோ ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே காம்போசிட்டான்னு கேட்டால் அதுக்கு ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இருக்குது, சின்ன பிரச்சனை. 2 is the only even prime number. 2 is the only even prime number. ஸோ 2 மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் ஒத்துக்கலாம். ஆனால் 2 இருக்குது, 2ன்னு ஒருத்தன் இருக்கான். ஸோ 2 is the only even prime number. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ நோ இஸ் த ரைட் ஆன்சர். நோ தான் கரெக்ட். ஏன்னா 2ன்னு ஒருத்தன் இருக்கான். சப்போஸ் 2ன்னு ஒரு நம்பர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு சொல்லலாம். பட் 2 இருக்கிறதுனால 2 is the only even prime நம்பர்னால ஆர் ஆல் ஈவன் நம்பர்ஸ் காம்போசிட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ நம்ம 5th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 6th கொஸ்டினும் 7th கொஸ்டினும் டேக்கிள் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம். அதாவது இந்த எக்ஸசைஸ்லேருந்து கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் ஆன் ஆட், ஈவன், பிரைம் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்ற எக்ஸசைஸ்லேருந்து ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம 6வது கொஸ்டின் 7வது கொஸ்டின் இதே எக்ஸசைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதே எக்ஸசைஸ்லேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.